இந்த அபினேஷ் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வழங்கப்படுகிறது. இருபத்தி 7 ரன்கள் அடித்துள்ளார் தனது அணிக்காக. அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படுகிறது. அபினாஷ் வாழ்த்துக்கள். என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாது நீங்களே சொல்லுங்க. அப்போ என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாது உங்ககிட்ட? உங்களுக்கு லவர் இருக்காங்களா? அதை கேட்க கூடாதா? சரி, அந்த கேள்வி கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சிங்கிள் தான். ஸோ வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பான வெளிப்படுத்தி மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்கீங்க. சொல்லுங்க, நம்ம ஊர்ல நடக்கிற இந்த மேட்ச்ல நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்கீங்க. அதுவும் ஒட்டுமொத்த திருப்பூருமே இந்த மேட்சை லைவா பாக்குது. இந்த தருணத்தில் நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினதை எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷம். நான் டீமுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்ஸ்ண்ணா கூட்டம் வந்து விளாட வச்சதுக்கு. அப்புறம் லோக்கலில் நடக்கிற இந்த மேட்ச்க்கு வந்து நிறைய பேர் வந்து விளாட்றாங்க. எல்லா டீமுக்கும் வந்து நான் முன்னாடியே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். எல்லாருமே எல்லா மேட்ச் விளையாடி ஜெயிக்கணும். யாரும் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படவே கூடாது. அடுத்த மேட்ச்சில் ஜெயிக்கணும். கேட்கலையா? அவ்வளோதான். நிச்சயமா அதிகமா நீங்க தான் பேசியிருக்கீங்க பயந்து. வாழ்த்துக்கள். உங்க டீமுக்கு சொல்லலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்லை, எல்லாம் நல்லா தான் விளாட்றாங்க. இதையே கீப்பப் பண்ணுங்க பாய்ஸ். இதையே கீப்பப் பண்ணுங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் பக்காவா ஃபாலோ பண்ணி டீம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. அடுத்த ரவுண்டில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குரு போட்டோ.
ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்கார் அன்சர். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்க. அண்ட் கேட்ச் கீப்பர் பிக் பண்றாரு. முதல் விக்கெட் இழக்கிறாங்க கோல்டன் ஹார்ஸ். இங்க ராயல் சேலஞ்சர்ஸ் கோவலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா இனிஷியலாக ஒரு விக்கெட்டு விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா எந்தளவுக்கு வந்து டாட் பால்ஸ் போடுறோமோ அந்தளவுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகும் ரன் வராத காரணமாக. ஒன்ஸ் அகெயின் இன்னொரு டாட் பால். நல்லா டிரைவ் ஆடி இருக்காரு. இங்கே ஒரு குவிக் சிங்கிள், அதோட ஒரு முடிவுக்கு வருது. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் கோவலம் இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஒரு ஓவர் முடிவில் ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட். ஸோ செகண்ட் ஓவர் இங்கே போட வராங்க. கீப்பர் லவங்கன் கையில் புஷ்டாரு. ஸோ டாட் பாலாக மாறுது. இந்த ஒரு பந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்டார்ட். மறுபடியும் ஒரு டாட் பால் லைன் ஆடுறதுக்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியல. ஒரு டாட் பால்ல முடிஞ்சிருக்கு.
ஒன்ஸ் அகைன் கொஞ்சம் வெளியே போட்டிருக்காரு, அதன் காரணமாக ஒரு ஒயிட் பால். அடுத்த பால். அவுட்டா? ஃபுல் டாஸா போட்டிருக்காரு, லெக் சைடுல தட்டி விட்டு ஒரு சிங்கிள் மட்டும் எடுக்கிறாங்க. குட் ஸ்டார்ட் ஃபார் த ஓவர். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா 4 பால் முடிஞ்சிருக்கு ஆஃப்டர் த விக்கெட். எஸ், அப்சல்யூட்லி ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 for 2 1.4 ஓவர்ஸில் மறுபடியும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ரன் அவுட் வாய்ப்பு இருக்குமா? இஃப் இன் கேஸ் டைரக்டா இருந்தா ரன் அவுட் இருந்திருக்கும். 5 பால் முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் வெறும் 2 ரன் தான் வந்திருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுமே விழுந்திருக்கு. ஸோ கடைசி பந்து, இந்த 2வது ஓவரோட கடைசி பந்து. எஸ், வைடு கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க, அது பிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சிக்னல் பண்றாரு அம்பையர். ஸோ 2 ரன் ஆட் ஆகும் டோட்டலுக்கு. ஸோ 5 for 2 கடைசி பந்து போட வராருங்க விக்கி லோகேஷ். மறுபடியும் ஒரு வைடு, மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா ரன், மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா பால் போட்டே ஆகணும். இன்ஃபேக்ட் இந்த பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல லென்த்து, பட் லைனில் கொஞ்சம் மேபி மூவ்மெண்ட்டு. ஸோ அந்த ஒரு பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. 6 for 2. 2 ஓவர் முடிவில் 6 ரன் 2 விக்கெட் இழப்புக்கு. 6 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. ஸோ 2 ஓவர் முடிவில் 7க்கு 2. மணிக்கும் 2 ஓவர் முடிவில் 7க்கு 2. ஸோ அடுத்த பால். ஓ செம டைவ், பட் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லணும். சூப்பர் எஃபர்ட், 100 மார்க்குங்க அவரோட டைவுக்கு. ஆனால் கேட்சுக்கு 0 மார்க். டிராப், அது சுத்தமாக கேட்சே இல்லை. ஒரு நல்ல ட்ரை பண்ணீங்க. இங்க ஒரு கேட்ச்க்கான வாய்ப்பா, ஃபீல்டர் கீழே இருக்காரு, கேட்ச் எடுத்திருக்காருங்க. 3வது விக்கெட் இங்க இழக்கிறாங்க.
ரிவர்ஸ் ஹேண்ட்ல பிடிச்சிருக்காரு கேட்ச, விக்கெட்டாகவும் விழுந்திருக்கு. ஸ்ட்ரைட் டு தி பவுலர். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்ட்ரைட் அவே அவுட் கொடுத்துட்டாரு அம்பையர். சோ பேட்ஸ்மேன் பெவிலியன் திரும்ப வேண்டிய கட்டாயம். கோல்டன் ஹார்ஸ் ஸ்கோர்னா 2 மறுபடியும் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. டாட் பாலா மாறுது. ஸோ பாக்கி இருக்கிற 2 ஓவரில் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ரன் அடிச்சு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். தூக்கி அடிச்சிருக்காருங்க. சிம்பிள் கேட்ச் விக்கெட் கீப்பருக்கு. தப்பு எது தவறு எது பண்ணாம ப்ராப்பரா பிடிச்சிருக்காரு விக்கெட் கீப்பர். அவங்க 6வது விக்கெட் இழக்கிறாங்க இங்க. ஒரு குவிக் சிங்கிள். ஸோ நான் முதலே பேசிகிட்டு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11 for 6 3.3 ஓவர்ஸில்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் போக முடிஞ்சதுன்னா ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ண முடியும். இங்கே ஒரு ஒயிட் பால் கொடுத்துருக்காரு அம்பையர். நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாருங்க. இந்த இன்னிங்ஸோட முதல் 6. ரொம்ப தேவையான ஒரு 6. அடுத்த பாலுக்கு ரெடி ஆயிட்டாங்க பவுலர். சோ அடுத்த பால் ஒயிட் பால் சிக்னல் பை தி அம்பையர். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. ஸ்கோர் End of 3.5 overs, 18 for 6. வைடுக்கு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அம்பையரோட டெசிஷன் என்னன்னு. நெக்ஸ்ட் பால் ஃபீல்டருக்கு ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. த்ரெட் டைரக்ட் த்ரோக்கு ட்ரை பண்ணாரு. பட் பவுலர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் நின்ன காரணத்தினால ஒரு சிங்கிளோட முடிக்கிறாங்க. கடைசி ஓவர் நோக்கி போயிட்டு இருக்கோம் இங்க. ஸோ 10 ரன் அடிச்சாங்கன்னா கடைசி ஓவரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன ஓவர் கொஞ்சம் ரன் வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 போனாங்கன்னா அவங்க ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு வின் பண்ண. ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏதோ நல்லா போட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் இங்கே நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. ஸ்ட்ரைட் அவே நோ பால் கொடுத்துருக்காரு எக்ஸ்ட்ராஸ். இப்போ ஃப்ரீ ஹிட் பால். மறுபடியும் ஒரு நோ பால். ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ்.
பவுலர் சேஞ்ச் பண்ணுறாங்க 2 பேர் போட்டதுனால. நாலாவது ஓவர் முடிவில். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 2வது நோ பால் போட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஹிட் தொடருதுங்க. அம்பையரோட சிக்னல் பார்க்குறோம், ஃப்ரீ ஹிட் தொடருது. ஃபுல் டாஸா மீட் பண்ணாரு, அதை தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஹிட் பால்ல. ஸோ மீதம் இருக்கிற ஒரு 5 பால் எவ்வளோ ரன் வரும்? இன்ஃபேக்ட் நீங்கள் ஓவர் த்ரோ ஓடி இருக்காங்க. சூப்பர் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஃபைன் லெக் திசையில் அடிச்சிருக்காரா? இல்லை தூக்கி அடிச்சாரு. நெக்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில். ஸோ ஸ்டெம்புக்கு பக்கத்தில் ஓடி வந்தே அடிச்சிருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுறாங்க மறுபடியும். ஸோ ஸ்கோர் ஒரு ரன் ஏறி பார்த்தீங்கன்னா 27க்கு போயிருக்கு. இன்னொரு 3 பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 பிக் ஹிட் வந்துச்சுன்னா மேபி ஒரு 39-40 போனாங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். மறுபடியும் ஒரு ஒயிட் பால் சிக்னல் பை தி அம்பையர். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கிற ஒரு மீதம் இருக்கிற ஒரு 3 பால்ல 11 ரன் இல்லை 12 ரன் வந்துச்சுன்னா மீ 1 or 2 ஷாட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட் அப்பீல் பண்றாங்க. ஸ்ட்ரைட் அவே அவுட் கொடுத்திருக்காங்க. அடுத்த விக்கெட்டான தன்னோட டீமோட 7th விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காங்க. 28-7 இங்க ராயல் சேலஞ்ச். ஸோ அதோட இன்னிங்ஸோட முடிவுக்கு நம்ம வரோம். 28-7. ஸோ 29 ரன் அடிச்சா போதும். பார்த்தீங்கன்னா அவங்களோட 5 ஓவரில் 29 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க 5 ஓவர்ல. ஸோ லெட்ஸ் see what is going to happen on the second innings. ஸோ என்னப்பா
கடைசியாக கம்பெனிக்கு வந்து சேரும் அது. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராஸில் ஒரு ரன் ஆட் ஆகும். ஸோ 22 First ஒரு ball டார்கள் தான் தேவை. திபக் சார் ஆமாம் மாம்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு வந்திருக்கேன், இப்போ தான் லஞ்ச் பண்ணேன். ரொம்ப நேரமாக சொல்லுங்க, ஒரு அப்டேட் பண்ணுங்க. இல்லை ஒரு 2-3 ஒர்க் இருந்துச்சு ஓகே மேனேஜ்மெண்ட்டில், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணுங்க என்ன ஸ்கோர். ஸோ இந்த மேட்ச் கோல்டன் ஹார்ஸ் பி வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் கோவலம்குள்ள நடுவில் நடக்கிற மேட்ச். ஸோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 28 அடிச்சிருந்தாங்க. 28 for 7 ராயல் சேலஞ்சர்ஸ் கோவலம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 29 ரன் அடிக்கணும். 29 ரன் அடிக்கணும் 5 ஓவரில். 5 ஓவர்கள் எவ்வளோ க்ளோஸாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். இங்கே பால் வந்திருக்கு, பட் நின்று இருக்கு. 2வது ரன் போவாங்களா? நிச்சயமா போவாங்க. கம்ப்ளீட் பண்ணுறாங்க 2வது ரன்னு, கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா இந்த எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சிக்ஸா? எஸ். நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இவ்வளோ ரொம்ப பெரிய 6. நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் கிடைக்குதுங்க. போன பால் மிரட்டி விட்டாரு பேட்ஸ்மேன், 6 அடிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இப்போ வந்து 11 for no loss. இல்லை இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்காங்க. அந்த கல் மேலே உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸு தீபக் பார்த்தீங்கன்னா தெரியும். யா மாம்ஸ் பார்த்து தாருங்க. கண்டிப்பாகவே ஒரு வீக்கெண்டாக பார்த்தீங்கன்னா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கிரிக்கெட்டுன்றது. நிச்சயமாக இனி வரும் நாளெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா செகண்ட் ரவுண்டு வந்த டீம் எல்லாம் பலமாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருந்து அவங்களோட ஃபேன்ஸு அவங்கள சப்போர்ட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ க்ரௌடு இதுக்கப்புறம் வர மேட்செல்லாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக மாம்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து நாளையிலேருந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நடுவில் ஸோ நெக்ஸ்ட் டீம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டாஸுக்கு ரெடியாக இருங்க. டாடா ஸ்போர்ட்ஸ் கிளப் வர்சஸ் விஎம்சிசி செமஞ்சேரி குப்பம் வர்சஸ் சூலேரி காட்டுக்குப்பம். ஸோ 2 பேரும் ரெடியாக இருங்க. ஸோ டாஸ் போடுறதுக்கு கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வந்துருங்க கேப்டன்ஸ் 2 பேரும். ஸோ நாங்கள் ஒரு பாக்கி இருக்கு 4 ஓவரில் 18 ரன் அடிக்கணும். ஸோ 18 ரன் 4 ஓவரில் அடிக்கணும். அண்ட் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா விக்கெட்ஸ் எடுத்தால் தான் முடியும் கண்டிப்பாக இங்கேருந்து. அடுத்த பால் லெக் சைடில் தூக்கி அடிச்சாரு. ஸோ கிரவுண்ட் ஷாட் தான், பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நோவே, ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் அடிச்சாருங்க தூக்கி ஸ்ட்ரைட் அவே, ஒரே புல் ஷாட் தான், அதுவும் நோ பால் கொடுத்திருக்காரு அம்பையர். ஸோ 7 ரன்கள்.
என்ன உனக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? எல்லாம் ஒரு பாட்டுன்னு போடுற எவ்வளவு பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மாம்ஸ் பாட்டு போடியா? ஒயிட் பால். பவுலருக்கும் ஸோ ஃப்ரீ ஹிட் தொடரும் நினைக்கிறேன். பேட்ஸ்மேனுக்கும் நல்ல ஹிட் அடிக்கிற மாதிரி பாட்டு போடுனா, கோகோ மேலன்னு கோகோ இல்லாத மேலன்லாம் போடுறீங்க. நல்ல பாட்டு, டுமுக்கு டுமுக்கு டமால் டிமால் அந்த மாதிரிலாம் போடு பாட்டெல்லாம். அடுத்த பால் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ 8 ரன் பைஸ் முறையில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் இக்கனமி கழியுது. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் விஎம்சிசி செமஞ்சேரி குப்பம் வர்சஸ் டாடா ஸ்போர்ட்ஸ் கிளப் சூலேரி காட்டுக்குப்பம். ரெண்டு டீம் கேப்டன் கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வந்துருங்க. கரெக்ட். அப்படியே லைட்டா தட்டி விட்டாருங்க. அது எங்கேயாவது வந்துச்சு. இப்போ என்ன தேவை? ஒரு பாட்டு தேவை. கமான் டிஜே. இந்த கோகோ மெலன் மட்டும் வரக்கூடாது. ஏய், நீ வாங்குவ நீ வாங்குவ நீ வாங்குவ. இந்த பாடல் சங்குமார் அண்ணனுக்கு டெடிகேட் செய்யப்படுகிறது. சங்குமார் அண்ணனுக்கு டெடிகேட் செய்யப்படுகிறது. கம்மி ஆயிடுவா. அதெல்லாம் பேசணும் நம்ம. நான் எப்படி போடுவேன்? இந்த பாடல் சங்குமார் அண்ணனுக்கு டெடிகேட் செய்யப்படுகிறது. டிஜே எந்த காயம் இல்லாம போனாரு. இன்னைக்கு கட்டி இருக்குது. மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த கேட்சா? ஆமாங்க, கேட்சுங்க கேட்சுங்க கேட்சுங்க. ஆர்சிபி 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 நாளையில இருந்து ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபி. மறக்காதீங்க, எலிமினேட்டர் ஒன்னு இருக்கு, அதை தாண்டி குவாலிஃபயர் 2 ஒன்னு இருக்கு, அதை தாண்டி தான் ஃபைனல் ஒன்னு நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 5 முறை கப்பு வாங்கினவங்க தன்னடக்கம் இருக்கும். ஆர்சிபி பொங்கட்டும், ஒன்னும் தப்பு கிடையாது. ஓகே, கொஞ்சம் அமைதியா இருப்போம். ஆஹா ஆஹா, என்னங்க 6ஆ? கல்ல தாண்டி அடிச்சிட்டாரா? கிளியர் பண்ணிட்டாரு. கல்ல தாண்டி அடிச்சாருன்னா சொல்லுங்க, அதோட அவருக்கு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு. ஸோ அதோட மேட்ச் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. கோல்டன் ஹார்ஸ் ஒரு டாமினேட்டிங் விக்டரி. ஸோ இந்த கேம் ஜெயிச்சிருக்காங்க. டாஸ் ரிசல்ட் வெற்றி பெற்ற கோல்டன் ஹார்ஸ் பி கோவம் அணியினருக்கு வெற்றி பெற்ற கோவளம் கோல்டன் ஹார்ஸ் பி அணியினருக்கு STS